சமைச்சு கொண்டு போறோம் இன்னைக்கு. நேத்துங்க கீழே இருக்கா தானோ காட்டுக்குள்ளதான் பீச். யாழ்னி தான் கத்திட்டு இருக்கா அத்தை. மாட்டிக்கிச்சு என் தம்பி கொண்டு வந்திருக்காங்க. மகேஷ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வந்து டே 2. அம்மா வீட்டுக்கு வந்து டே 2 பொங்கலுக்கு வெளியே கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். எங்கே கிளம்புறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து எங்க போனா காட்டுக்குள்ளனா எல்லாம் ஹேப்பியா ஜாலியா இருக்கு. ஆமா, எல்லாம் சமைச்சு கொண்டு போறோம் இன்னைக்கு. நேத்து வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டோம். இன்னைக்கு வந்து எல்லாம் வீட்லயே செஞ்சாச்சு. சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், சாப்பாடு எல்லாமே செஞ்சாச்சு. நீ அங்க போய் சாப்பிட வேண்டியதுதான். பசங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம், விளையாட போறோம். ஓகே, போலாமா? சரி, ஓகே ஓகே, பாய், போலாம். வாங்க வாங்க வாங்க, அங்க போய் பேசிக்கலாம். ஓகே, எல்லாம் கீழே வந்துடுச்சிங்க. கீழே வந்து நாய்க்குட்டி இருக்குன்னு. ஏய் யாழி சொல்கிறல்ல, சரி நாங்கள் பார்த்துட்டு இருக்கு பிறகு எம்மோடி குறைச்சிருமா. அது வந்து வண்டி வண்டி நாய் பார்த்தீங்களா, இது காம்பவுண்டு மேலே ஏறி வந்திருக்கம்மா. யாழ்னி யஷ்வந்த், ஏ வண்டி வண்டி. இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு அப்பா வரமாட்டேன்னாங்க. இல்லை இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும், சும்மா நம்ம பார்க் மாதிரி தான் போக போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டோம். அதனால சரி கடையெல்லாம் சாத்திட்டு எல்லாருமே ஒன்றா கிளம்பியாச்சு. தனுக்குட்டியும் யாழ்னி குட்டியும் மாற்றி மாற்றி நான் வீடியோ எடுக்கணும், நீ வீடியோ எடுக்கணும், ஒரே போட்டி. சரி அதனால அவங்க 2 பேர் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோனை கொடுத்து அதான் வீடியோ எடுத்தாங்களே சூப்பராக. இப்போ வந்து காரில் கிளம்பிட்டோம். இப்போ நாங்க காரை ஏறிட்டோம். காரைய போறோம். இந்த காட்டுக்குள்ள போறோம். தெரியல அந்த காட்டு பேரு தெரியல, அந்த காட்டுக்குள்ள அந்த பேரு தெரியல. ஆனா போறோம். அந்த அவங்க கிட்ட சொல்ல போறோம் மேடமா கிட்ட அந்த இந்த காட்டுக்குள்ள பேரு என்னன்னு. சோ சொல்லிமா இதாவாங்க, நம்ம இதாவாங்க தெரியல. மாமா ஃபர்ஸ்ட் போயிட்டே இருக்காங்க. பார்ப்போம். 2 பசங்களையும் நாங்கள் வர காரில் வந்து வர வச்சுட்டோம். ஏன்னா அப்போ தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் தாதாக்கு துக்கான் பண்ணேன். அப்பா யாப்பா யாப்பா நீ பட்டத பாருங்க, அவங்களே போயிட்டாங்க. சரி மாமா சும்மா இருக்கக்கூடாது. அப்பா அவன் ஃபோன் பண்ணா நீங்க எடுக்கக்கூடாது. ஏத்தீங்க உங்கள் அம்மா தான் எடுத்தா. லாஸ்ட் விளாக் வந்து விஜிபி விளாக் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து யாழ்னி தனுக்குட்டிலாம் வந்து என் தம்பி காரில் வந்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் வர காரில் வர சொல்லிட்டோம், அப்போ தான் ஜாலியாக இருக்கும்னுட்டு. ஆனால் நேற்று வரும்போதே 2 பேரும் போட்டி போட்டு வந்திருக்காங்க, யார் கார் வின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இன்றைக்கும் கண்டினியூ பண்ணுறாங்க. அதனால் யாழ்னி குட்டி வந்து எங்கள் குழந்தைன்ட்டு சொல்லி சீக்கிரம் போங்கப்பான்னு ஒரே இது. அப்புறம் நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு வழி தெரியாதுமா, மாமாவுக்கு தான் வழி தெரியும், அதனால் மாமா ஃபஸ்ட்டு போகட்டும் அப்படின்னதுக்கப்புறம் அப்புறம் வந்து உட்காந்துட்டா.
2 பேர் காரில் யார் ஃபஸ்ட்டு போனாலும் பயங்கர சத்தம் தான், பயங்கர ஒரு இதுதான், சூப்பராக ஜாலியாக தான் இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வரல, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வேலை. ஸோ அதனால் அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் வரைக்கும் தான் எல்லாருமே கிளம்பி சூப்பராக போயிருந்தோம். அதே போல் பயங்கர டிராஃபிக், காணும் பொங்கல் அப்படின்னாலே சொல்லவே தேவையில்லை. ஸோ அதே மாதிரி தான் நல்லாவே டிராஃபிக் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து கிளம்புனது சமைச்சி கொண்டு போகிறதுக்கு கிளம்புறதுக்கே ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு. அம்மா வந்து காலையிலே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 6:30 மணிக்கெலாம் நான் எழுந்து வரும்போது அம்மா வந்து ரசம் சாப்பாடு எல்லாமே வச்சுட்டாங்க. ராதாவே குழம்புல போயிருந்தா நாங்கள் வர்றதுக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். சிக்கன் மட்டும் தான் ரெடி பண்ணலையே. சிக்கன் வந்து 65ம் அதுக்கப்புறம் கிரேவி மட்டும் ரெடி பண்ணல. ஏன்னா அப்போ வந்து தம்பி வெளியே போயிருந்தா, வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் இருக்க கோழி அடித்து தான் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வந்து நாங்கள் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து தம்பி வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் தான் அதுக்கப்புறம் அதுக்கு மட்டும் தான் லேட் ஆகிடுச்சு. மற்றபடி அம்மா காலையில் ரசம் வச்சு சாப்பாடு வடிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சட்னிலாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து கடைன்னு சாப்பிட்டுட்டு கிளம்புற வேலை தான். எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஊருக்கு போகும்போது எங்கள் பாட்டி அப்படி தான், நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா எங்கள் பாட்டி தூங்கவே மாட்டாங்க. நைட்டெல்லாம் எழுந்து உட்காந்து சமைச்சு அது இதுன்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே போல் எங்கள் அம்மாவும் அப்படி தான். இப்போ அம்மா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, அதனால் முன்னாடி நாளும் அப்படி தான். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற அன்றைக்கும் அப்படி தான் 4:30 மணிக்கெலாம் எழுந்து உளுந்து ஊற வைக்கிறது, கடலைப்பருப்பு ஊற வைக்கிறது. ஏன்னா வடைக்காக நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எதுவுமே வேண்டாம், நம்ம வெளியே போய் இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அம்மா கேட்கல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், மாப்பிள்ளைங்க ரொம்ப நாள் 2 பேர் வந்து தங்கியிருக்காங்க, இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அம்மா காலையிலே எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான். நாங்கள் வரதுக்குள்ளே அவ்வளோ வேலையை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து மேலோட்ட வேலை மட்டும்தான் பார்த்தோம். பாத்திரம் விளக்குறது, அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வைக்கிறது, வறுக்கிறது, சிக்கனை போட்டதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கிளறி விடுறது. ஸோ இந்த மாதிரி மேலோட்ட வேலை தான் பார்த்தோமே. மெயின் வேலை எல்லாத்தையுமே அம்மா முடிச்சிட்டாங்க. சிக்கன் வந்து அது உரிச்சது அப்படிலாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது. சரி அதனால் எப்படி நாங்களும் இங்கே கிளம்பணும் அப்படின்னால மாடியில் தான் தம்பி வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணான். அதுக்கப்புறம் அதை பார்த்தாலும் சாப்பிட்றதுக்கு மனசு வருமா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நாங்கள் போகலை மேலே. ஸோ தம்பி வரைக்குமே அவன் மட்டும்தான் எல்லாமே அதெல்லாம் சிக்கன்லாம் அழகாக க்ளீன் பண்ணி மாடியிலே வளர்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த கோழியை தான் அடித்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கீழே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக குக்கரில் போட்டால் வேக வச்சாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா. சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம நார்மலாக பிராய்லர் கோழி வாங்குவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதாவது அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால தான் எனக்கு சிக்கன் வந்து அவ்வளோ பிடிக்காதுன்னு சொல்லுவேன். பிரியாணினா சாப்பிட்ருவேன், கிரேவியாக வச்சு எனக்கு பிடிக்காது. ஆனால் இது வந்து அம்மா வந்து மட்டன் குழம்பு ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல்லே வரல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. வந்ததும் வந்து எனக்கு வந்து வரும்போதே நேற்று வந்து கொஞ்சம் நல்லா எனர்ஜியாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மயக்கம் வந்துடுச்சு. வரும்போதே மயக்கத்தில் தான் வந்தனே. வந்ததும் பெட்ஷீட் விரிச்சதும் ஆளாக நான் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டேன். என் தங்கச்சி எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவள் சாப்பிட உட்காந்தாலே. பசங்களாம் இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் ஊட்டணும் அப்படின்ட்டு சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் 65, ரசம், சாப்பாடு இது எல்லாமே செஞ்சு இங்கே கொண்டு வந்தோம். எல்லாருமே ஜாலியாக ஒன்றா அந்த பெட்ஷீட்லாம் விரித்து அதுக்கப்புறம் சூப்பராக சாப்பிட்டோம். என் தம்பியும் கொழுந்தனும் வந்து இப்போ பீச்சு வந்து இங்கே பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கிட்ட தான் அப்படின்ட்டு. சரி அதனால் ரொம்ப கிட்டையா இல்லை தூரமாக இல்லை கார் கொண்டு போக முடியுமா அப்படின்ட்டு இப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அவங்க போய் பார்க்க போயிருந்தாங்க. நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ கடைசியாக ராதாவும் சுமியும் தான் சாப்பிட்டுட்டு என் தங்கச்சின்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. யாழ்னிக்கு என்ன ஆசை, யாழ்னிக்கு எங்களுக்குலாம் என்ன ஆசைன்னா கொஞ்சம் காட்டில் இந்த மாதிரி காட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஆசை தான். ஆனால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து செய்யணும் அப்படின்ன போது பசங்களையும் வச்சுக்கினா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னால தான் வீட்டிலேயே எல்லாமே செஞ்சுட்டாங்க. இங்கே வந்து சூப்பராகவே சாப்பிட்டு அதே போல் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் இது வந்து எந்த இடம்னா இந்த கோவளம் போகிற வழியில் தான். ஸோ அந்த பக்கத்துலேயே வந்து மெயின் ரோடும் இருக்குது. அதுக்கு எப்படி இறங்கணும்னா நல்லா மரம் நிறையா இருக்கும். மரத்துக்கு நிழலில் வந்து எல்லாருமே உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றாங்க. அதே போல் நாங்கள் போகும்போது ஒரு ஃபேமிலி வந்து அங்கே சமைச்சிட்டும் இருந்தாங்க. அந்த டைம் நான் ரொம்ப மயக்கத்தில் நான் வீடியோ எடுத்திருப்பேன். எல்லாரும் வராங்க, சாப்பிட்றாங்க, கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க, அப்புறம் கிளம்புறாங்க. நாங்கள் ரொம்ப நேரமே இருந்தோம். ஏன்னா நான் சாப்பிட்டு முடிச்சு என்னால் ஒன்றுமே முடியல. நான் அப்படியே படுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா நான் தூங்கிட்டேன். இவங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுந்து பார்த்தேன். விளையாடிட்டு இருந்தாங்க. படுத்துக்கிட்டே தான் வீடியோ எடுத்தேன்னு. வீட்டில் இருந்து பால் விளையாட
விளையாடுறதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கிரிக்கெட்டு கூட விளையாடலான்னு சொல்லிட்டு பேட்லாம் எடுத்துனாங்க. ஆனால் அது வந்து கிரிக்கெட் வந்து விளையாடலை. சரி பசங்களாம் இருக்கிறனால இவங்கள வச்சு இந்த பந்து வச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி, என் தம்பி, யஷ்வந்த், தியாக்குட்டி எல்லாம் விளையாடினாங்க. தியாக்குட்டி பண்ணது தான் அங்கே ஹைலைட்டு, பயங்கர ஹைலைட்டு. என்னென்னா என் தம்பி வந்து பால் போடுவாங்க பாருங்க, கோவத்தில் நிற்கிறா பாருங்க, கை கட்டிட்டு எவ்வளோ அழகாக க்யூட்டாக நின்றுந்தா, செம்மையாக இருந்துச்சு. என் தம்பி வந்து பால் போடுவா, அவள் வந்து எடுக்க வருவா. அவள் எடுக்க வரலை அப்படின்னா எடுக்க முடியல, அதாவது யஷ்வந்த் போய் அந்த பாலை எடுத்துருவான். எடுத்த உடனே அவளுக்கு வந்து கோவம் வந்துடும். நான் வந்து மொபைல் வைக்கிறதுக்கு ட்ரைபேட்லாம் எடுத்து தான் போயிருந்தேன். நிறைய வீடியோ எடுக்கணும், ஆனால் இதுவும் ஓரளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் தான். ஆனால் என்னால் அந்தளவுக்கு ரொம்பவும் எடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பு மட்டும் அதில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கையிலேயே வச்சுன்னா படுத்து தூங்கிட்டேன்னா, தூங்கினதுக்கப்புறம் எழுந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வீடியோ எடுக்க என்ன முடிஞ்சுது. ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது, பயங்கரமாக இருந்தது. இதோட என்னென்னா இந்த தியாக்குட்டியோட கோவம் தான் செம்மையாக இருந்தது. இப்போ பாருங்கள், அவள் வந்து கோவத்தில் அங்கே இருக்கா, கை கட்டிட்டு நிற்கிறா. சரி அதை திரும்பிட்டா பாருங்க, செம்ம க்யூட்டு. அதனால என் தம்பி சரி பாலை போடுவோன்னு பாலை போட்டான். அதுக்குள்ளே தம்பி வந்து எடுக்க வந்துட்டான்னா யஷ்வந்த் குட்டி இப்போ பாருங்கள் அவள் திரும்பி போயிட்டாக்கா. அது எவ்வளோ அழகாக போகுது பாருங்களாம், பார்க்க நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ வந்து அவள் எடுத்துட்டா, அதுக்கப்புறம் யஷ்வந்துக்கும் அவளுக்கும் சண்டை வந்துடுச்சு, தியாக்குட்டி கொடுக்கல அப்படின்ட்டு. அப்புறம் அழுதுகிட்டே வந்து பாலை வந்து கொடுக்க வந்துட்டா. இதெல்லாம் விளையாடிட்டு அப்புறம் இதுக்கு மேலே லேட்டாக போனாலும் பீச்சுக்கு நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு 3:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 3-4 மணி இருக்கும். பாப்பா வந்து நல்லாவே அழுதுட்டா. நாங்கள் வந்து அப்புறம் கிளம்பிட்டோம். எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் காரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற பொருள் மட்டும் கையில் எடுத்துப்போம் அப்படின்றதுக்காக. பீச்சில் போய் குளிக்கணும்னு ஐடியாவே இல்லை. ஆனால் போனதும் பசங்களுக்கு வந்து பீச்சை பார்த்ததும் அவ்வளோ ஒரு ஆசை வந்துடுச்சு. எல்லாருக்குமே இருக்கும் தான். இப்போ எனக்குலாம் வந்து டயர்டாகிடுச்சு. இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் என் முகத்துலேயே தெரியுது பாருங்க, இல்லைனா நான் கொஞ்சம் குளிக்க கூட இறங்கியிருப்பேன் கடற்கரையில். பசங்க நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அப்பா அது குழந்தை எல்லாம் படுத்துருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி. போன வருஷம் இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கேயுமே போகல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அம்மா கூட முடியல. ஆனாலும் ஒரு 2 படத்துக்கு போனோம், இருந்தாலும் அம்மா கூட போக முடியல, அம்மா அப்பா கூட கொஞ்சம் நம்ம தனியாக இருக்க மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு இதாக இருந்தது போன வருஷம் வந்து. இந்த வருஷம் வந்து சூப்பராகவே நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அப்பா வரல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பசங்க விளையாடலாம் பார்க்க வேண்டாமா, வாங்கப்பா நீங்கள் தான் பசங்களெல்லாம் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அப்பாவை கூப்பிட்டு போயிட்டோம். இப்போ வந்து ஃப்ளாஸ்கில் வந்து பால் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க, காஃபி ஊற்றி, அதான் எல்லோரும் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என் தங்கச்சி எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. இதெல்லாம் கொண்டு போய் நீ காரில் வச்சுட்டு நம்ம வந்து கிளம்புவோன்ட்டு. செல்லை எடுத்த உடனே ஏதோ பெரியம்மா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு யஷ்வந்த் வந்து ஊன்னு ஏதோ பேசிக்கிட்டே இருந்தார். இந்த விளாக் வந்து சண்டேவே அப்லோட் பண்ணலான்னு எடிட் பண்ணி வச்சுட்டேன், வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கல. ஆனால் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குன்ட்டு, கண்டினியூவாக இருமல் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, பேசவே முடியல. கொஞ்சம் பேசினாலும் உடனே பயங்கரமாக இருமல் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் என்னால் எடிட் பண்ணி போட முடியல. அதான் இப்போ போடுறேன். இது என்ன மரம் தெரியல, ஒரு ரெட் கலர்ல ஏதோ ஒரு பழம் பழுத்து இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு இப்போ வந்து பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். காடு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், காட்டுக்குள்ளே தான் பீச்சு, வழி அப்படி இருக்கு, அடர்ந்த காடு. பூக்கள் பூக்கள் அப்படியா? கிட்டதான் இருக்கு, சவுண்டு சூப்பராக கேட்குது. கடல் சவுண்டு, அலை சவுண்டு நல்லா கேட்குது. கேட்குதா? சச்சோ, ரொம்ப கேட்குதாம்மா. எல்லா திங்ஸையும் காரில் வச்சுட்டு நாங்கள் எல்லாமே நடந்து போயிட்டுருக்கோம். எங்களை மாதிரி நிறைய பேர் அந்தந்த பக்கம் நடந்து போயிட்டா இருந்தாங்களே, 4 பக்கமும் நடந்து போய்கிட்டா இருந்தாங்க. ஒத்தையடி பாதமாக தான் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கூட பயந்து கொஞ்சம், ஏன்னா ரொம்ப தூரம் இருக்குமோ அப்படின்னுட்டு. ஆனால் பரவாயில்ல, ரொம்பவே கிட்டையாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். வரோங்கடி. யாழ்னி தான் கத்திட்டு இருக்கா. அத்தை அத்தை பார்த்து பார்த்து. அம்மா கால் மேலே தூக்கி வைங்கம்மா. ஆமா, இது என்ன கீழே இறங்க முடியாதா? எல்லா பக்கமும் ஓடுதாங்க இருக்கு. ஏமா எல்லா பக்கமும் ஓடுதாங்க. முள்ளு நிறைய இருக்கான். கட்டுவாங்க.
என் தம்பி அப்புறம் வந்து யாழினி பசங்கள்லாம் போயிருக்காங்க. ராதா நிற்கிறா. ஆனால் நாங்களாம் போகலை. நேற்று நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டோம். செம்ம டயர்டு. ஏண்டி அந்த பக்கம் தூக்கி போகணும். நெக்ஸ்ட் ஆள் இந்த பைல்வான் போகிறாரு. யஷ்வந்த் போகிறாரு. தியா இருக்காது ராதா. ஆமாம் அது கழட்டிடு. நீ கால் தண்ணி வைக்கல. கால் நினைக்க கொடு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. என்னால் முடியல சுத்தமாக தெரியுமா. பித்தாலப்பா பித்தால. பீச்சில் பசங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த இடத்துல ஜாலியாக உட்காந்துருந்தோம். சூப்பராகவே இருந்தது. என் தங்கச்சி கொஞ்சம் படுக்கவே செஞ்சிட்டா. வெயில் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த காற்றுக்கும் அந்த இதுக்கு எதுவுமே தெரியல. அம்மா அப்பாலாம் அங்கே பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. பசங்க எல்லாருமே கொழுந்து அதுக்கப்புறம் என் தம்பிலாம் வந்து குளிக்க போயிட்டாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. யாழினி குட்டி தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணா. யஷ்வந்த் அதே மாதிரி தான் தண்ணியை விட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கானே யஷ்வந்த். அப்புறம் அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒத்துக்காதுன்றனாலேயே கொஞ்ச நேரம் தான் விளையாட விட்டுட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அங்கே ஒரு இடத்துல போட் வருது தெரியுதா. அந்த போட்டு ரொம்ப தூரத்தில் நான் இப்போ ஜூமில் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து எங்கள் அப்பா இறங்கிட்டாங்க. அப்பா தண்ணி பார்த்தாலே குளிக்காமல் இருக்க மாட்டாங்க. நேற்று நாங்கள் போன இடத்துல வந்து அப்பா வரல. ஸோ அதனால் அங்கே அப்பா குளிக்கலை. ஸோ இங்கே வந்து இப்போ அப்பா வந்து குளிக்க கிளம்பிட்டாங்க. பீச்சுக்கு போவோன்னு நினைக்கல. ஸோ அதனால் அப்பா எதுவும் எடுத்துகிட்டு வரல. அதனால் வேஸ்ட்டிலேயே இறங்கிட்டாங்க. என்னாச்சு? டவல் இருக்கான். இது பெரிய அளவு வருது. இங்கே வரையும் வந்துருமோ? ஐயா நான் சொன்ன எடுத்து தண்ணி வந்துருச்சுடி. சொன்னல பாருங்க. தியா குட்டி இறங்கி போறா. இறங்கிட்டா. ஐயோ தண்ணி இங்கே வரையும் வந்துச்சு. நாங்கள் உட்காந்துக்கிறது கொஞ்சம் அங்கேயே உட்காந்துக்கோ. அங்க உட்காரு அப்ப தண்ணி வரும். அதெல்லாம் கடல்ல வெட்டிட்டு தியாக கையில கை பிடிக்க கூடாதா என்னம்மா? படகு போட்டு இங்க இருந்து அந்த பக்கம். யாழ் எப்படி குளிக்கிறா பாருங்க. யாழ் எழுந்துரு. செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து போகலை. நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் பசங்களை பிடிக்கிறதுக்காக ராதா போயிட்டா. ரெண்டும் அங்கே போய் நின்றுட்டுருக்கு. யஷ்வந்த் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்து தான் வண்டி தண்ணி விட்டு வரக்கூடாது. அதனால அழுதுட்டு இருக்கான். தியா குட்டிக்கு கடலில் போய் நின்றுட்டு கை யாரும் பிடிக்கக்கூடாதான். அவளை அப்படியே விட்டுருணுமா. நேற்று குளித்தோம் இல்லையா விஜிபியில், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டா. அது வந்து ஸ்விம்மிங் பூல். இது வந்து கடற்கரை. குழந்தைக்கு தெரியல. அதுக்கப்புறம் ராதா போய் அவள் 2 பசங்களையும் கையில் பிடிச்சிட்டு இருந்தா. யஷ்வந்தை வந்து தூக்கிட்டு யஷ்வந்த் பயங்கரமாக அழுதான். நானும் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருந்தான். ஆனால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தொடச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டோம். யாழினி வந்து கடைசி வரைக்கும் மேலே ஏறவே மாட்டேன்னு குளிச்சுக்கிட்டே தான் இருந்தா. குளிச்சியா? தண்ணியில் குளிச்சியா யஷ்வந்த்? என்னமோ மாட்டிக்கிச்சு. என் தம்பி கொண்டு வந்திருக்கான். என்னடா? எறா. ஆமா எறா எடுத்து வந்திருக்காங்க. எப்படி கையில கிடைச்சது? அப்படியா? எறாவா? குட்டி எறா. நம்ம வீட்டு தண்ணியில போட்டு வளர்ப்போம். இன்னொன்று மாட்டிக்கிச்சான். ஆமா மீன் துள்ளி போகுதுக்கா. முன்னாடி துள்ளிச்சு. அதான் சாப்பிடுறியா? அப்போ
சாப்பிடுதுடி புறா நான்- ஒரு 10 புறா அதை எல்லாம் பிடிக்காங்க புறா திண்டு போயிடுச்சு இல்லை இப்போ இந்த பக்கம் வந்துருக்கு இப்போ இந்த சைடு வச்சு இதோ இந்த பக்கம் வந்துருச்சு நிறைய மீன் வருதான், அதனால எல்லாரும் பிடிக்கிறாங்க கையில். சி கொஞ்சம் பெரியவங்க அப்படிங்க இல்ல வாய் யாழ்னி அப்பா முன்னாடி அவ்வளோ குடிச்சு பறந்து போச்சு இப்போ அடுத்து ஏதோ கிடச்சிச்சு, என் தம்பி எடுத்துட்டு ஓடி வரான். அடுத்த மீன் என்னது முதலையா? பெருசாடா? ஆமா நல்ல பெரிய ஏரா, இது நல்லா ஏரா தெரியுது. வாவ் தண்ணில இது பாருங்க ஆமா நல்லா இருக்கு, செமையா இருக்கு. தண்ணி போல இருக்குல்ல. தியாவா என் தம்பி குளிக்க வைக்க போயிருக்கான், தனுக்குட்டி ஓடி வருது பயந்து. யாழ்னி பாருங்க எப்படி நல்லா படுத்துட்டு இருக்கா, நல்லா என்ஜாய் பண்றா யாழ்னி. ஐயோ அலை வருது அலை வருது. தனி இப்பதான் யஷ்வந்த் குடிச்சிட்டு வந்தான். அடுத்து தனுக்குட்டி. இன்னும் வேணாம், குளிர் அடங்குது, ஆனா இன்னும் குளிக்கணுமாப்பா. அம்மாடி அம்மா. போலாம் போலாம். யாழ்னி பாருங்க எப்படி என்ஜாய் பண்ற. யாழ்னி இங்க பாரு, யாழ்னி படுத்துட்டே பாருடி. யாழ்னி படுத்தாச்சு. யாழ்னி வந்து மண்ணில் கோவில் கட்டுறா, அது எங்கே கட்டுறா பாருங்களா. ஆமாம் இதெல்லாம் எப்பவுமே இருக்கும்டி. வாவ் யாழ்னி சூப்பர். ஜாலியா பெரிய அலை வருது. ஓ மை காட், யாழ்னி கட்டின கலை. யாழ்னி அப்படி அலை வரும்போது பண்ணக்கூடாது அந்த மாதிரி. இவன் பெரிய அலை வந்து ஓடியா 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 ஓடியா, பெரிய அலை இது. அப்போ தண்ணி எங்க வரை வந்துருச்சு. யாழ்னி தனுக்குட்டி தனுக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் மண்ணாக இருக்குது அப்படின்ட்டு என் தம்பி கொஞ்சம் உள்ளே கூப்பிட்டு போய் நல்லா குளிப்பாட்டிட்டு கொண்டு வரேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போனான். ஒரே அழுக, காலை கீழே வைக்க மாட்டேன்னுட்டா. அவள் காலை தூக்கி வைக்கும்போது பார்க்குறது எங்களுக்கு, நாங்கள் பார்த்து இங்கே சிரிச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அவள் பண்ணிட்டு இருந்தா. அது எப்படி காலை வந்து அப்படியே மேலே தூக்குறா, பயம், அவ்வளோ பயம். தனுக்குட்டி மோஸ்ட்லி என்னமா தான் நினைக்கிறேன், கொஞ்சம் எதுக்குனால பயப்படுறா. தியா ஓரளவுக்கு அப்படியே நல்லா இது பண்ணுறா. யாழ்னி ஒரே டான்ஸு தான், போனதுலேருந்து வர்ற வரைக்கும் அவ்வளோ டான்ஸு தான். தண்ணியில் நல்லா ஆட்டம் தான், மண்ணில் படுக்கிறதும் சரி தண்ணியில் படுக்கிறதும் சரி பயங்கரமாக இது பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இன்னைக்கு கிளம்புவோன்னு சொல்லிட்டு அவளுக்கும் உடம்பெல்லாம் கொஞ்சம் மண்ணாக இருந்தது. அதனால் தம்பி கொஞ்சம் அந்த கொஞ்சம் உள்ளே கூப்பிட்டு போய் கொஞ்சம் குளிப்பாட்டிட்டு கொண்டு வரேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிருந்தான். அவளும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஆசை இருந்தது, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு உடம்பு. ஸோ அதனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு அப்படியே உட்காந்தே இருந்துட்டோம். அம்மாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, போதும் ஈவினிங் ஆயிடுச்சு, குழந்தைங்களாம் இருக்காங்க, ஈரக்காற்று வருது, பசங்களுக்கு ஆகாது, கிளம்புவோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அம்மா எப்போ பீச்சுக்கு வந்தாலும் அப்படி தான், ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் வந்து கிளம்புவோன்னு சொல்லிடுவாங்க. பீச்சுக்கு காற்று வந்து பசங்களுக்கு ஒத்துக்காது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி ஒரு மணி நேரம் கழிச்சு தான் எல்லாருமே அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பணும். இப்போ வந்து கிளம்பிட்டோம். இனி அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் காரில் போயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இந்த பொங்கல் ட்ரிப்பு வந்து நாங்கள் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். மொதல் நாள் வந்து பீச்சுக்கு போனோம், அடுத்த நாள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு பீச்சுக்கு போயிட்டு நல்லாவே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இன்னும் என் ஹஸ்பண்ட் வந்திருந்தால் சூப்பராகவே இருந்திருக்கும். சூரியன் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா ஆரஞ்சு ரெட்டிஷ் கலர் செம்மையாக இருக்குது. ஆனால் நாங்கள் ரிட்டன் வரும்போது அந்த வழியாக வரல, வேறு வழியாக வந்தோம். ஒரு நிறைய மண்ணாக இருந்துச்சு, அதாவது நடக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம்.
இங்கேயும் வந்து இந்த பக்கம் அந்த வர வழியில் வந்து அந்த சூரியன் வந்து மறையிறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் தண்ணி, நடுவில் வந்து ரோடு. ஸோ அந்த அந்த ஒரு ஆரஞ்சு கலரில் அந்த வானம் வந்து தெரியும் போது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதான் அப்படியே வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6:30 மணி ஆகிடுச்சு. சரி அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு அம்மா வந்து காரில் தான் இருந்தாங்க. அம்மா ராதா காரில் இருந்தாங்க. நாங்கள் வரைக்கும் எல்லாம் இறங்கி வந்துட்டோம். பசங்க எல்லாருமே வந்துட்டு காஃபி, அதுக்கப்புறம் பஜ்ஜி சாப்பிட்றவங்க பஜ்ஜி, டீ குடிக்கிறவங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். பசங்களுக்கு வந்து அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபலோடா இதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க. யாழினி வந்து அந்த அந்த புக்கை பார்த்து எல்லாமே அவளே ஆர்டர் போடுறாங்க, மேடம் என்னென்ன வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சூப்பராக வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா சுட சுட வந்தது. எல்லாருமே எடுத்து சாப்பிட்டோம். அவங்க மட்டும் சாப்பிடல, பசங்க மட்டும் சாப்பிடல, எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே எடுத்து சூப்பராக சாப்பிட்டோம். இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து ஃபலோடாவும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. சரின்ட்டு அதுவும் ஒரு இது வந்து ஆர்டர் பண்ணோம். அது ஒன்று ஆர்டர் பண்ணி நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோம். பசங்கள்லாம் குடிச்சிருந்தாங்க, எனக்கு கொஞ்சோடு நானும் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீயா ஓரப்போ சொல்லிவிட்டு அப்புறம் நானும் கொஞ்சமாக ஒரு சிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்டேன். ஸோ நல்லா சூப்பராக குடித்தாங்க. அதுக்கப்புறம் ராதாவும் வந்துட்டா. அவளுக்கு பிடிச்சது வந்து எக்கு பிரெட் எக்கா, எனக்கு இது பேர் தெரியல, மறந்துட்டேன். ஸோ அதுதான் அவங்களுக்குலாம். அப்புறம் அதையும் பசங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் சாப்பிட்டாங்க. எனக்கு அது பிடிக்காது, அது வந்து ஒரு டேஸ்ட் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க எல்லாம். அதுவும் தனுக்குட்டி பாருங்களாம் அப்படியே நாக்கை சொலட்டிக்கிட்டு அவ்வளோ இதாக சாப்பிட்டா. ஆனால் அவள் மோஸ்ட்லி சாஸ் தான் சாப்பிட்டான்னு நினைக்கிறேன், ஜாம் தான் சாப்பிட்டா எனக்கு தெரியல என்ன சாப்பிட்டான்னுட்டு. அப்படியே நாக்கை கண்ணுலாம் அப்படியே அவ்வளோதான் சூப்பராக இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்ஷன் பயங்கரமாக இருந்தது. நல்லா சூப்பராக சாப்பிட்டு அங்கேயே டைம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். நைட்டு டின்னருக்கு வந்து மதியம் காலையில் செஞ்சதே இருக்குது. ஏன்னா காலையில் நாங்கள் பேக் பண்ணும்போதே நைட்டுக்கும் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டோம். அப்படி நம்ம லேட் ஆகிடுச்சுன்னா எங்கேயாவது உட்காந்து நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னுட்டான். ஆனால் அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய் தான் நாங்கள் சாப்பிட்டோமே. ஸோ காலையில் செஞ்சதே இருந்தது, அதனால் நாங்கள் ஹோட்டலெல்லாம் எதுவும் சாப்பிடல, வீட்டுக்கு போய் தான் நாங்கள் சூப்பராகவே சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். அதே போல் 2 நாள் பொங்கல் ஹாலிடே வந்து உங்களோட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.